ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு டெம்மில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பேபி டைப்பர் பேக்குன்னு. ஸோ அது வந்து ராயல் மேலேருந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது தாங்க அந்த பேக். ஸோ பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கவருமே நல்லா இருந்துச்சு. இது என்ன கலர் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ. ஸோ பேபி டைப்பர் பேக் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம எங்கேயாச்சும் பாப்பா கை குழந்தைய கூப்பிட்டு போகிறோன்னா நம்ம தோல் பேக்கில் அவளுக்கு உள்ள திங்ஸும் நம்மளோட திங்ஸும் வைக்கிறதுக்கு பதிலாக அவளுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு பேக் இருந்தால் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்த்து வாங்கினேன். அது இல்லாமல் இப்போ நம்ம வெளி இடத்துல இருக்கும்போது அவளோட டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு துணி இதெல்லாம் இது பண்ணும், அதெல்லாம் தேவையில்லாமல் அதுலேயும் ஒரு பை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்லேயே வச்சு பாப்பாவை டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. ஸோ பார்க்கலாமா? ஸோ பேக் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க லெதர் ஸ்டைலில். அது இல்லாமல் இது யூனிசெக்ஸ் பேக் தான். ஸோ அப்பாவும் கேரி பண்ணிக்கலாம், அம்மாவும் கேரி பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா எத்தனை ஜிப் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா 2 ஜிப் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் ஜிப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் வைக்கிற திங்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஜிப்புமே இருக்குது. இதில் பாப்பாவோட டைப்பர் வச்சுக்கலாம், பேபி ட்ரெஸ் வச்சுக்கலாம், டாய்ஸு, டவலு, மெடிசின், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே அதில் வச்சுருக்கலாம். அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஜிப் வேறு இருக்குது. ஸோ நிறையா ஸ்பேசஸ் இருக்குது நம்மளுக்கு பாப்பா ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி பேக் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதோ இல்லை ஃபேமிலி ட்ரிப்பு டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் போனாலும் பாப்பாவோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு கேரி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஜிப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளோட ஆக்சசரிஸும் வச்சுக்கலாம், இல்லை டக்குன்னு பாப்பாவுக்கு டவல் எடுக்கிறது இல்லைனா டிஷ்யூ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி திங்ஸும் வச்சுக்கலாம். அதுலேயே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் கிளாத் கூட வச்சுக்கலாம், பாப்பா ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். ஸோ 3வது ஜிப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே நிறைய ஸ்டஃப்ஸ் வச்சுக்கலாம். அதுலேயுமே நிறைய ஸ்பேசஸாக தான் இருக்குது. கீழே மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஜிப் இருக்கும். இதில் நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன், இந்த மாதிரி திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வச்சுருக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட வாட்டர் பாட்டில், மில்க் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதோட ஷீட் வந்து ஃபாயில் ஷீட் கணக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா சூட் எதமாக இருக்கும். ஸோ 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கீ இதை ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு குட்டி மேன் ப்ரெஸ் கணக்காக கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. ஸோ அட்டாச் ஆகியும் வச்சுக்கலாம், ஓப்பனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி வேறு காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாப்பாவுக்கு வந்து வைப்ஸ் ஏதாச்சும் டக்குன்னு எடுக்கணுன்னா நம்ம அந்த வாட்டர் பாட்டில் இது கணக்காக இருக்குல்ல, அதிலே வச்சுருக்கலாம். அதில் வந்து சின்ன ஹோல் கணக்காக கொடுத்துருக்காங்க.